வணக்கம். பாஸ்கர் சக்தி சார், நீங்க இங்க 49வது சென்னை புத்தக கண்காட்சியில புத்தகங்களை வாங்குறதுக்கு வந்திருக்கீங்க. இப்போ நம்ம பனுவல் புத்தக நிலையத்துக்குள்ள இருக்கோம். எழுத்து அத பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. எழுத்து துறையில எழுத்து இல்லை, எழுத்துன்றது வந்து ரொம்ப பெரிய வார்த்தை. அது ஸ்பெசிஃபிக்காக கேட்டால் சொல்லலாம். எழுத்துன்றது நீங்கள் இலக்கியம்னு சொல்கிறீங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்கிறேன். இலக்கியம் வந்து மனித சமூகத்துடைய வளர்ச்சிக்கான அடிப்படையான ஒரு விஷயம். மனிதன் வந்து வளர்ந்து சம்பாதிச்சு சிந்திக்க ஆரம்பித்தோடனே யோசிக்கவும் எழுதவும் ஆரம்பிச்சிட்டா மொழின்னு ஒன்று வந்துருச்சு. மொழியின் வழியாக அவன் இலக்கியங்களை படிக்கிறான். அதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையும் சிந்தனையும் மேம்படுத்திக்கிறான். ஸோ அந்த அடிப்படையில் எழுத்து இன்னைக்கு வந்து புக் ஃபேர்லாம் நடக்குதுன்னா நம்மளுடைய இவ்வளவு பேருடைய சிந்தனைகள் தான் இங்க புத்தகமா இருக்குது. இப்படி ஒட்டுமொத்த சிந்தனைகளுடைய ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு இதுதான் சேர்ந்து மனிதனை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது இல்லையா? ஸோ எழுத்துங்கிறது மிக அடிப்படையான ஒரு விஷயம். மனித அறிவுகளுடைய சேகரம் தான் எழுத்து. கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க சொன்ன வார்த்தை 100க்கு 100 உண்மை. ஏன்னா புத்தகங்களை படிச்சு அதனால மனம் மாறியவர்களும் அதனால தான் இது வரைக்கும் செஞ்சுட்டு இருந்த தவறுகளை உணர்ந்தவர்களுமே வந்து நிறைய பேர் இருக்காங்க. அது வரைக்கும் தெரியாம அந்த ஒரு புரிதலுக்கு வந்து அவங்களுக்கு வந்திருக்கு, அவங்களுக்கு நிறைய. ஸோ இப்போ வரப்போற இப்போ வந்து புதிய எழுத்தாளர்கள் நிறைய பேர் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வருஷமே பாத்தீங்கன்னா இங்க நமக்கு சென்னை புத்தக கண்காட்சியிலே புத்தகங்கள் நிறைய வெளிவந்தது, நிகழ்ச்சிகள் வந்தது. அதுல வந்து புது எழுத்தாளர்களும் அவங்களுடைய முதல் படைப்புகளையும் நிறைய வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எழுத்து துறையிலையும் எழுத்துலையும் அதுக்கடுத்து எப்படி நகரணும் அதை பத்தி நீங்க எதுவும் கொஞ்சம் சொல்றீங்களா? அவங்களுக்கான ஒரு அறிவுரையா பேச? இல்ல, பொதுவாக அறிவுரை சொல்றேன். ஒரு சின்ன ஐடியா. இல்ல, எனக்கு புரியுது, நீங்க என்ன கேக்குறீங்க எனக்கு புரியுது. ஆக்சுவலா இவரது எழுத வந்துட்டானால அவன் வந்து ஒரு இடத்த அடைஞ்சிட்டானு அர்த்தம். அவன் எப்போ ஒருத்தன் வந்து எழுதணும்னு துவங்குறானோ அப்பவே அவன் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான். ஒரு படிநிலையை கடந்து தான் வந்திருக்கான். ஒரு நல்ல வாசகனா இருந்து முதிர்ச்சி அடைஞ்சுதான் எழுத வரான்னு நான் நம்புறேன். ஏன்னா அப்படிதான் நான்லாம் வந்தேன். ஒரு வாசகனா இருந்து அதுல ஒரு முதிர்நிலை இருக்கு. அதை தாண்டும் போது எழுத்தாளனா மாறுறாங்க. ஏன்னா நம்ம நிறைய படிச்சிருக்கோம். நம்ம சொல்றதுக்கு நம்ம கிட்ட சில விஷயங்கள் இருக்குது. மொழி நம்ம கிட்ட இருக்கு. நம்ம சொல்லுவோம் சில விஷயங்களை, நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லுவோம்னு எழுத வர்றாங்க. ஸோ அவங்க ஓரளவு வெல் ப்ரிப்பேர்டாக தான் வருவாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம புதுசாக சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் சொல்லலாம். என்னன்னா, எழுத்துங்கிறது ஒரு தொடர்பு சாதனம் நான் நினைக்கிறேன். அந்த தொடர்பு சாதனம் வந்து படிப்பவர்களை மேலும் மேலும் வாசிப்புகளை ஈர்க்கிற அளவுக்கு ஒரு எளிமையானதாகவும் அதே சமயம் தீவிரமான விஷயங்களை சொல்றதாகவும் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். யார் எழுதினாலும் நீங்கள் எழுதக்கூடிய விஷயங்கள் தீவிரமாக இருக்கலாம், ஆனால் சொல்லுகிற விதம் வாசகனோடு தொடர்பு கொள்கிற மாதிரி கம்யூனிகபிளாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. இப்போ இன்னும் 6 நாள் இந்த புத்தக கண்காட்சி இங்கே நடக்க போகுது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா போன வாரம் வெள்ளிக்கிழமையிலேருந்து மாணவர்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. பள்ளி மாணவர்கள் ஒரு ஸ்கூல்லேருந்துலாம் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. மக்கள் வந்து போன வருஷம் இருந்ததை விடலாம் இன்னும் நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. நிறைய புத்தகங்களை வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களே பார்த்தீங்கன்னா வந்து புத்தகங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்க அப்படின்னா நிறைய பேர் முன் வந்து சொல்றாங்க. இப்போ அத்தனை பேர் வந்து வாசிக்கிறாங்க அப்படிங்கறத வந்து இந்த வருஷம் நான் அப்சர்வ் பண்ணது மகிழ்ச்சியான விஷயம். ஆமா. ஸோ இப்போ அடுத்து வரப்போறிய இந்த 6 நாட்கள்ல மக்களுக்கும் வாசகர்களுக்கும் புதுதாக புத்தகம் படிக்க துவங்குறவங்களுக்கும் இப்போ என்னென்ன புத்தகங்கள் இதெல்லாம் சிறந்த புத்தகங்களா நல்லா இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களோட வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களுடைய சைக்காலஜிக்கலா உங்களுக்கு மன ரீதியா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க பாஸ்கர் சக்தி சார் சில புத்தகங்களை வந்து சொல்லலாம். ஆக்சுவலாக பொதுவாக புத்தக தேர்வுங்கிறது ரொம்ப ரொம்ப ப்ரைவேட்டான ஒரு விஷயம். இப்போ எனக்கான புத்தகங்கள் நான் அதை சொல்றதுனால அது இன்னொருத்தர் அதை வாங்கி படிப்பாங்களா அல்லது எனக்கு பிடிச்ச மாதிரி அது அவங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல. இருந்தாலும் பொதுப்படையாக நான் சில விஷயங்கள்லாம் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இது ரொம்ப தனிப்பட்ட தேர்வு தான். இப்போ எனக்கு பிடிச்ச ஒன்று உங்களுக்கு பிடிக்காது, உங்களுக்கு பிடிச்ச ஒன்று எனக்கு பிடிக்காது, நம்ம 2 பேருக்கும் பிடிச்ச ஒன்று இன்னொரு 3ஆவது ஆளுக்கு பிடிக்காது. அப்படிதான் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, அதனால அது வந்து அவங்கவுங்க தேடி அவங்களுக்கான புத்தகத்தை கண்டு அடைஞ்சுக்கணும். ஆனால் எனக்கு அடிப்படையாக சில விஷயங்கள் இருக்குது. புதிதாக படிக்க வருகிற வாசகர்கள் இருக்காங்க, அவங்க வந்து தொடர்ந்து வாசிப்புக்குள்ள வரணும்னா சில எளிமையான எழுத்துக்களை படிக்கணும்னு நினைக்கிறேன். எளிமைன்னு எந்த அர்த்தத்தை சொல்றேன்னா அதனுடைய கண்டென்ட்டை பற்றி எளிமையை சொல்லலை. சீரியஸான கண்டென்ட்டு ரொம்ப முக்கியமான ஒரு கருப்பொருள் இருக்கும். ஆனால் சொல்லுகிற விதத்தில் ரொம்ப எளிமையாகவும் நம்ம சுலபமாக படிச்சுட்டு மேற்கொண்டு உள்ள போகிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட எழுத்தாளர்கள் தமிழில் நிறைய இருக்காங்க. புதுமை பித்தனே அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர் தான். புதுமை பித்தன், ஜெயகாந்தன், பிரபஞ்சன், சுஜாதா, சுந்தர ராமசாமி இவங்கெல்லாம் வந்து என்னென்னா தீவிரமான விஷயங்களை பேசினாங்க. ஆனால் ரொம்ப எளிமையான நமக்கு போர் அடிக்காத சகஜமான ஒரு மொழியில் பேசினாங்க. தி ஜானகிராமன் கூட அப்படிதான்.
ஆ. படிக்க படிக்க நம்மளை வந்து மேலும் மேலும் தேடி தேடி படிக்க தூண்டுகிற எழுத்தை படிச்சாதான் நீங்க தொடர்ந்து வாசிப்புகள் இருப்பீங்க, இல்லாட்டி வெளியில போயிருவீங்க ஐயோ அப்படின்ட்டு. ஓகே. ஸோ அந்த மாதிரி எழுத்துக்களை தான் படிக்கணும். அப்படி நான் சொல்ற ஆட்கள் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஆ. இவங்க எல்லாருமே தீஜா நீராவன், ஆதவன், ஜெயந்தன், ஜெயகாந்தன், பிரபஞ்சன், சுஜாதா, ம். கி ராஜநாராயணன், இவங்களெல்லாம் படிச்சீங்கன்னா ம். வாசிப்புடைய டேஸ்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். அந்த டேஸ்ட் கிடைச்ச பிறகு அதுக்கப்புறம் உங்களுடைய தனிப்பட்ட தேர்வுகளை நீங்க யாரை வேணா தேர்ந்தெடுத்து போய் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அது வந்து அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. பட் ஓகே. தூக்கப்புள்ளி வந்து உங்களை மேலும் மேலும் வசீகரிக்கக்கூடிய ஒரு எழுத்தாளரை நீங்க தேடி போனா அது ரொம்ப உபயோகமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது பொதுவான கருத்து. ஓகே ஓகே சார். ஓகே. ஓகே. ஒரு வாசிப்பாளரா, வாசகரா, ஆம், பாஸ்கர் சக்தி சாரோட அடுத்த புத்தகத்தை நாங்கள் எப்போ எதிர்பார்க்கலாம்? நான் ஒரு இப்போ நாவல் எழுதிட்டு இருக்கேன். நானும் என்னுடைய நண்பன் ரமேஷ் வித் அவன் சேர்ந்து ஒரு நாவல் எழுதிட்டு இருக்கோம். ஓ. அந்த நாவல் அநேகமான ஒரு 2-3 மாசத்துல வரும். ஸோ இன்னும் அது 2 தவிர நான் மாசம். தனியா இன்னொரு நாவல் எழுதுறேன், சில ஓகே. சிறுகதைகள் எழுதிட்டு இருக்கேன். ஓகே. அடுத்த ஓகே. வருடம் நிறைய புக் வரும் எனக்கு. ஓகே சார். ஓகே ஓகே. ரொம்ப நன்றி சார். நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். Thank you. தேங்க்யூ.